ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோடு வந்திருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிக்கும்போது இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ இது நம்ம செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸில் ஒரு 10 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து தோல் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு ஹாஃப் குக் பண்ணால் போதும். அதாவது ஒன்றும் பாதியமாக வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ தண்ணியிலிருந்து உருளைக்கிழங்கு எல்லாம் தனியாக எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக மட்டும்தான், காரம் இருக்காது. காரத்துக்காக வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்குறது கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சூடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 65க்கெலாம் ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்திருக்கும். உருளைக்கிழங்குல அந்த மசாலாவெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். எண்ணெய் ரொம்ப சூடு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிங்கன்னா சீக்கிரமாக கறி போய்டும், உள்ளே வேகாது. ஏன்னா நம்ம ஆஃப் குக் பண்ணி தான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா இது போல் கிறிஸ்பியாக ரொம்பவும் சூப்பராக அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு சில்லி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது கூட ஒரு மின்ட் சட்னி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுறனாலும் சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.